ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுவும் கோதுமை மாவு வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் போட்டுக்கோங்க. பால் பவுடர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும் சப்பாத்தி. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் பவுடர் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. பால் வந்து லைட்டாக வந்து சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பால் ஊற்றியாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இன்னும் வந்து சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ரொம்ப அதிகமாக வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் போதும். அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா வந்து பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திக்கு தட்டிக்கலாம். இப்போ மாவுக்கு சப்பாத்தி பாருங்கள் நல்லா வந்து பிசைஞ்சாயிடுச்சு. இது 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்திக்கு வந்து ஊற்றிக்கலாம். ஒரு மீடியம் பால் சைஸில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நார்மலாக வந்து ஒத்துற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சுற்றி வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வந்து போட்டுக்கோங்க. இதையும் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து 4 சைட்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ இதையும் வந்து நம்ம ஒத்தி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து ஒத்திக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து சப்பாத்தி கல்லில் வச்சு எடுத்துடலாங்க. அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி வந்து போட்டுடலாம். திருப்பி போட்டு பின்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா திருப்பி போடுறப்பயே நமக்கு வந்து நல்லா வந்து உப்பி வரும். நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் சப்பாத்தி. பாருங்கள், நம்ம ப்ரெஸ் பண்ண இன்னும் வந்து நமக்கு பெருசாகிட்டே வரும். இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும் நமக்கு சப்பாத்தி கோதுமை மாவுலேயே. சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு. அதே மாதிரி வெண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். பாருங்கள், நம்ம திருப்பி போடுறப்பயே வந்து அது நல்லா வந்து உப்பி வர ஆரம்பிச்சிடும்.
சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.